தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம் தொடங்கி 24 வருடங்கள் முடிந்து 25வது வருடத்திற்குள் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக சோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இனி வேறு புத்தகம் படுக்கையில பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்த உடனே முதலாவது அதிகாலையில வசனத்தை தியானித்து ஜெபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சன்ராஜ், சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய ஆராதனை உங்களுக்கு
பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே, வல்லமையுடையவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி. இப்பொழுது மகிமை இறங்கட்டும். துதிக்கிற ஒவ்வொரு வீடுகளில் வல்லமை இறங்கட்டும். ஜனங்கள் மேலே இறங்கட்டும். விடுதலை இறங்கட்டும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 26 அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லி எரேமியா இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவஜனங்கள் பொல்லாத வழிகளில் நடந்து போகிற போது ஆண்டவர் அவ்வப்போது எதிராளிகளின் கைகளிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் மறுபடியும் சீர்படவும் நல்வழியில் நடந்து வரவும் அவர்களை சில வேளைகளில் சிட்சையின் பாதையில் நடத்துவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் ஆண்டவர் தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர் உங்கள் தீங்குக்காக உங்களுக்காக சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படும்படி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வழிகள் என்று சொல்லுகிற போது வேஸ், அதாவது நாம் நடக்கும் பாதை, நாம் நடந்து போகிற பாதையை நாம் சீர்படுத்த வேண்டுமாம். இன்னும் கிரியைகள் என்று சொல்லுகிற போது நம்முடைய ஆக்ஷன்ஸ், நல்ல நடவடிக்கைகள், நாம் எதையெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம் அதைத்தான் கிரியைகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த இரண்டையுமே நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். நீங்க போற பாதையையும் நீங்கள் சீர்படுத்தணும், நீங்க நடந்து கொள்ளுகிற கிரியைகள் நடவடிக்கைகளையும் நீங்கள் சீர்படுத்தணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த தாவீது யுத்தம் செய்து ராஜாங்கத்துக்கு வந்திருந்தான். அந்த மேன்மையான ஸ்தானத்தில் வருகிற போது இன்றைக்கு நான் யுத்தம் செய்யாவிட்டால் என்ன என்று சொல்லி மற்ற ஆட்கள் படைவீரர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் அவன் மாடியிலே உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருந்தானாம். அப்படி யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் யுத்தம் செய்யாமல் அவன் சற்று ஓய்வெடுத்து அந்த உலாவிக் கொண்டிருந்த போது அந்த காரியத்தை தான் வழிகள் என்று சொல்கிறோம். ஆண்டவர் வகுத்த வழிகளை விட இந்த தாவீது தனக்கென்று ஒரு வழியை வகுத்து கொண்டு, இன்னைக்கு போகாட்டி என்ன பரவாயில்ல, நாமே டயர்டா தானே இருக்கோம், ஓய்வெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி கூட அவன் இருந்திருக்கலாம். அவனுடைய பாதை அது, அவன் வகுத்து கொண்ட வழி அது. அந்த வழியிலே அவன் போய் உலாவிக் கொண்டிருக்கும் போது அங்கே குளித்து கொண்டிருந்த பத்சேபால் என்ற ஒரு பெண்ணை அவன் பார்த்து பாவம் செய்யும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவளை அழைத்து வர சொல்லி அவளோடு கூட பாவம் செய்து அந்த பாவத்தில் அவன் விழுந்து போய்விட்டான். இந்த நிமித்தமாகத்தான் தாவீதின் மேல் தேவ கோபம் வந்தது. தேவ கோபம் வருகிற போது தாவீது தன்னை தாழ்த்தி
தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய கிரியைகளையும் சீர்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். அப்படி அவன் கேட்டது நிமித்தமாக தாவீதுக்கு ஆண்டவர் செய்வதாக சொன்ன அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீமையிலிருந்து தாவீதை தப்புவித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இரக்கத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் செய்த காரியங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்வது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்த ஒரு வழிகளில் நடந்திருந்தாலும், அறியாமல் நடந்திருக்கலாம் அல்லது அறிந்து துணிகரமாக மீறி நடந்திருக்கலாம், எந்த விதமான பாதையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், எந்த விதமான கிரியைகளை நீங்கள் செய்து நீங்கள் விழுந்து போன நிலைமையில் காணப்பட்டாலும், மனஸ்தாபத்தோடு கூட ஆண்டவருக்கு முன்பாக உண்மையான உள்ளத்தோடு கூட உங்களை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல நம்மை தாழ்த்தி நம்முடைய வழிகள் தவறானது என்று உணர்ந்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அதை சீர்படுத்துவோமானால், தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று சொன்ன அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் நம்மை பாதுகாத்து விடுவார் என்று வேதம் சொல்கிறது. அது ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, என் வாழ்க்கையிலும் நான் தவறின காரியங்கள் உண்டு, மீறின காரியங்கள் உண்டு, இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து என் மேல் வர இருக்கிற தேவ கோபத்தை, தீங்கை நீர் அகற்றி போடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று, அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். எந்த பாதையில் எந்த வேஸ்ல நாங்க போயிட்டு இருக்கிறோன்றத நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. அந்த வழிகள் உமக்கு பிரியமான வழிகளாக இருக்கிறதா, உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமா என்று பார்த்து, உமக்கு பிரியமில்லாத வழிகளில் இருந்து நீர் எங்களை தூக்கி எடுப்பீராக. உமக்கு பிரியமான வழிகளை நாங்கள் தெரிந்து கொண்டு அதிலேயே நாங்கள் நடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீரப்பா. அந்த கிரியைகள் உமக்கு முன்பாக பிரியமானதாக இல்லாதிருந்தா அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு சீர்படுத்தி விட்டு ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடந்து போகிறவர்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் காத்துக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்தில் நாங்கள் வழி விலகுகிறவர்களாகவோ வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கிறவர்களாகவோ காணப்படுவோமானால் எங்களை சீர்படுத்தி எங்களை சரிப்படுத்தி ஆண்டவரே, எங்கள் மேல் வருகிற தேவ கோபத்தையும் ஆண்டவரே தண்டனையையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீமை எங்களுக்கு செய்யாமல் இருக்கும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.